துறைவா. அடியேன். வெகு நேரம் விசிறிக் கொண்டிருப்பது உனக்கு களைப்பாக இல்லையா? உங்கள் புன்னகை தவழும் திருமுகத்தை பார்த்து கொண்டிருந்தால் களைப்பே தோன்றாது குருதேவா. சரி, உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். கேளுங்கள் குருதேவா. உன் வாழ்க்கையில் எதை நீ பெரும் பேராக நினைக்கிறாய்? தங்களை குருவாக அடைந்ததையே அடியேன் பெரும் பேராக எண்ணுகிறேன். நீ கூறும் பதில் விசித்திரமாக இருக்கிறதே யமுனை துறைவா. பொன்னையும் பொருளையும் பெறுவதையே தான் பெற்ற பேராக நினைக்கும் இவ்வுலகில் நீ நான் கிடைத்ததை பெரும் பேராக நினைக்கிறாயே. பொன்னும் பொருளும் எத்தனை காலங்கள் நம்மோடு வரப்போகிறது? இவ்வுடல் தளர்ந்து கீழே விழும் பொழுது எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தானே போக வேண்டும். ஆனால் தாங்கள் எனக்கு அளித்துள்ள ஞான செல்வம் பிறவிகளை கடந்து பெருமானின் வைகுண்ட லோகத்திற்கு என்னை அழைத்து செல்லப் போகிறது. அந்த பொக்கிஷத்தை தந்த தங்களை பெற்றது எனக்கு கிடைத்த பெரும் பேரல்லவா? சரி, உன்னிடம் மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கேளுங்கள் குருதேவா. ஒரு சீடன் குருவுக்கு செய்யும் உயர்ந்த சேவை என்று எதை சாஸ்திரம் சொல்கிறது? முக்கியமாக 2 சொல்கிறேன். அவை என்ன? ஒன்று வாணி சேவை, மற்றொன்று வபு சேவை. சரியாகச் சொன்னாய். ஆமாம், வெறும் பெயர்களை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறாயா அல்லது அதன் பொருளையும் புரிந்து வைத்திருக்கிறாயா? சுவாமி, குழப்பமடையாதே யமுனை துறைவா. பல பேர் வெறும் ஏட்டில் படிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். வெகு சிலரே அதன் பொருளை உணர்ந்து அதன்படி நடந்து கொள்கிறார்கள். அந்த வெகு சிலரிலும் உன்னை விசேஷமாக அறிகிறேன். எனவே உன் வாக்கால் சேவைகளின் பொருளை நீ கூற நான் கேட்க ஆசைப்படுகிறேன். எதையும் இனிமையாக கேட்கும் உங்களுக்கு நிகர் யார் இருக்கிறார்கள் சுவாமி? வாணி சேவா என்பது சாஸ்திரங்களில் குரு போதிக்கும் விஷயங்களை நன்கு கேட்டு மனதில் நிறுத்தி அதை கவனமுடன் கடைபிடித்தல். வபு சேவா என்பது தன் சரீரத்தால் குருவிற்கு செய்யும் பணிவிடை, அதாவது தொண்டு. வாணி சேவா நம் கல்வி வித்தையை மேம்படுத்துவதற்கு, வபு சேவா நம் அகங்காரம் தொலைவதற்கு. அருமை யமுனை துறைவா, அருமை. சத் சிஷ்யனே, நீ என்னை பெற்றதை விட உன்னை நான் சீடனாக பெற்றதையே நான் பெற்ற பெரும் பேராக கருதுகிறேன். நான் நடத்தும் பாடங்களும் போதனைகளும் சரியான திசையில் போகிறதா என்ற கலக்கம் இனி எனக்கு அவசியமில்லை. அந்த கலக்கம் என்றும் உங்களுக்கு அவசியமில்லை. உங்கள் சிஷ்யர்கள் உங்களுக்கு ஒரு குறையும் வரும்படி நடக்க மாட்டார்கள். யமுனை துறைவா, உனது அடக்கமும் இதமான பதிலுரையும் அதற்கு மகுடம் வைத்தாற்போல் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது.